வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமான எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு வரலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாமினேஷன்ஸை நடத்துறது இவங்க தான். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அதுக்கான எக்ஸாம்ஸ் தான் குரூப் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ 1 by 1 ஒவ்வொரு குரூப்லேயும் என்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அந்த போஸ்டிங்க்கான சிலபஸ் என்ன, செலெக்ஷன் க்ரைட்டீரியா என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குரூப் 1 எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப் 1 எக்ஸாமில் என்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் டெபுட்டி கலெக்டர், செகண்ட் ஒன் டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர். இதில் நம்மளுக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கமர்ஷியல் டேக்ஸு, இன்னொன்று அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே குரூப் 1ல் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த குரூப் 1 எக்ஸாமை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு சில குரூப்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகும். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமை நம்ம 3 செலெக்ஷன் க்ரைட்டீரியா பிரிப்போம். ஃபஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும், அதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இந்த 3 ப்ராசஸையும், இந்த 3 ஸ்டெப்ஸையும் நம்ம தாண்டினா தான் இந்த ஜாபுக்குள்ளே போக முடியும். சரி, ஃபஸ்ட்டு கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 1க்கு நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே அடங்கும். ஓகேங்களா? போஸ்டிங்ஸ் எல்லாமே அடங்கும். இதில் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேங்களா? என்ன படிக்கணும்? ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும். அது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கும் இதில். சரி, எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் உங்களுக்கு 175 கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே சூஸ் தான். ஓகேங்களா? பேலன்ஸ் 25 கொஷின்ஸ் உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுவும் சூஸ் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 200 கொஷின்ஸ்க்கு இதில் கேட்பாங்க. உங்களுக்கு 300 மார்க்ஸில் வரும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஒரு ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு அப்படி என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது ஒரே பேப்பர். இந்த ஒரு பேப்பரில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கொடுப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ டோட்டலாக 200 கொஷின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் ஃபுல் சிலபஸை டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்க்குமே நான் டீச் பண்ணுவேன். சிலபஸ் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரி, இப்போது இந்த 175 கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதில் பார்ட்டே ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸில் 10 கொஷின் கேட்பாங்க, ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் 10 கொஷின் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்தியன் பாலிட்டி 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது படிக்கிறதுக்கு. இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க இதில். நெக்ஸ்ட் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இதில் 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு 175 கொஷின்ஸ் அதில் வந்துடுச்சுங்களா. பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் மேக்ஸ் ஆப்டிடியூட். ஸோ இது ஒரு 15 கொஷின்ஸ் அதில் ஆப்டிடியூட் வரும். ரீசனிங்கில் ஒரு 10 கொஷின்ஸ், டோட்டலாக 25 கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஆர்டராக டீச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி டீச் பண்ண போகிறேன்னா, நீங்கள் இந்த சிலபஸ் படித்தாலே நீங்கள் எல்லா குரூப் எக்ஸாம்ஸும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் டாப் கேட்டகரி. உங்களுக்கு குரூப் 1 லெவலில் சொல்லி கொடுத்துருவேன். எல்லாமே டாப்
டாப்பாக சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு குரூப் 4 மற்ற குரூப்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே டீச் பண்ணிடுறேன் எல்லா ட்ரிக்ஸோட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது குரூப் 1 ப்ரிலிம் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மெயின் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு 4 கேட்டகரியாக பிரிக்கலாம், 4 பேப்பர்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? முதல்ல தமிழ் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, பேப்பர் 3ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, பேப்பர் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3. இது எல்லாமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மெயின் எக்ஸாம் நீங்கள் ப்ரிலிம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து 2 மீடியம்லும் டீச் பண்ணுவேன், தமிழ் மீடியம்லும் டீச் பண்ணுவேன், இங்கிலீஷ் மீடியம்லும் டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மெயின் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு கட்டாயத்தாள்னு சொல்லுவாங்க, தமிழ் மொழியை நம்ம எழுதி தான் ஆகணும். இதில் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ். ஓகேங்களா? அதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் சொன்னாலே அதுக்கு 250 மார்க்ஸு டிகிரி லெவலில் இருக்கும். ஸோ கிளியராக படிக்கணும் டாப் டு பாட்டம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் 100 மார்க்ஸு. சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு 100 மார்க்ஸ். யூனிட் 3ல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 250 மார்க்ஸ். அது பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, இது டிகிரி ஸ்டாண்டர்ட் 250 மார்க்ஸ். இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா 100 மார்க் இதுலேயே. நெக்ஸ்ட் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதில் உங்களுக்கு 100 மார்க்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3 தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இது ஃபுல்லாகவே ஒரு 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 250 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் 250 மார்க்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபிலாம் வரும். இதில் ஜென்ரல் ஜாகிரஃபி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதில் 75 மார்க்ஸ் இருக்குது. யூனிட் 2ல் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது ஒரு 75 மார்க்ஸ். யூனிட் 3ல் இந்தியன் எக்கானமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது, இம்பேக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி ஆன் இந்தியா, இது எல்லாமே 100 மார்க்ஸ். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிலபஸில் வரும். ஓகே, ப்ரிலிம் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அடுத்த ஸ்டேஜ். சரி, இப்போதைக்கு குரூப் 1ஓட ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து சிலபஸ் டீச் பண்ணும் போதே நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு வருவோம். இப்போ நீங்கள் ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த குரூப் 1லே உங்களுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. குரூப் 1A எக்ஸாம், குரூப் 1B எக்ஸாம், குரூப் 1C எக்ஸாம்னு இருக்குது. ஓகேங்களா? குரூப் 1Aல நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த ஜாப்க்கு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலை செய்யலாம். குரூப் 1B. நெக்ஸ்ட் குரூப் 1Cயில் ஸ்கூல் எஜுகேஷன், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு ஒன்று இருப்பாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் DEOன்னு. ஸோ அந்த ஜாபுக்கான எக்ஸாம். ஓகேங்களா? அது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இதுதான் குரூப் 1A, 1B, 1C. ஸோ இவங்களுக்கும் எப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே டிகிரி லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற சிலபஸும் உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு TNPSCயில் இருக்கிற எல்லா சிலபஸுமே டீச் பண்ணிவிடுவேன் டாப் டு பாட்டம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, குரூப் 1ல் இருக்கிற ப்ரிலிம் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், குரூப் 4ல் அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் குரூப் 1 நீங்கள் நல்லா ஹை லெவலில் படிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் ஈஸியாக எழுதிடலாம். சரி, இதுக்கும் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. இப்போ இதில் ப்ரிலிம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 1A சர்வீஸில் மெயின் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்குது. சேம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3 இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா?
அதே மாதிரி தான் குரூப் 1B சர்வீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கும் அதேமாரி 4 பேப்பர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும். ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துக்க அந்த டிபார்ட்மெண்ட் இந்து ரிலீஜன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா இதில் கமிஷனர் வரதுனால உங்களுக்கு லா பற்றியும் படிச்சிருக்கணும். ஸோ இந்த 4 பேப்பர் இது எழுதுகிற பேப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 1C ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய போகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக. அப்போ மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு 4 பேப்பர் வரும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பர், ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஒன்று வரும். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து குரூப் 1 சர்வீசஸ். அந்த குரூப் 1ல் சர்வீசஸில் இருக்கிற டிவிஷன்ஸும் பார்த்துட்டோம், 1A 1B 1C. ஸோ குரூப் 1 போஸ்டிங்ஸ் தெரிஞ்சிட்ருப்பீங்க, எப்படி எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் இருக்குது, மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது, லாஸ்ட்டாக இன்டர்வியூ இருக்குது. இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறது குரூப் 2 எக்ஸாமினேஷன். இதில் குரூப் 2 இருக்குது, குரூப் 2Aன்னு இன்னொரு கேட்டகரி இருக்குது. அதாவது 2A அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, குரூப் 2ல் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், குரூப் 2Aயில் இன்டர்வியூ இருக்காது, ப்ரிலிம் மெயின் எக்ஸாம் எழுதுனால நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 அண்ட் 2Aக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழ், ஃபஸ்ட்டு தமிழ் பேப்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய ஃபார்மேட்டு இப்போ பார்க்கலாம். குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே பேப்பர். இந்த ஒரு பேப்பரில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் இருக்கும் 75 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஒரு 25 கொஷின்ஸ். டோட்டலாக இது ஒரு 100 கொஷின்ஸ் ஆச்சுங்களா? லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது, ஒன்று தமிழ் ஜென்ரல் தமிழ் எழுதலாம், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதலாம், அது ஒரு 100 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 200 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஷின், ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் 5 கொஷின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஒரு 10 கொஷின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஷின்ஸ், இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் 20 கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் 20 கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 75 கொஷின்ஸ் இதில் வரும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூடில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க, ரீசனிங்கில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் டீச் பண்ணுவேன் பக்காவாக. ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கிளாஸஸ். நெக்ஸ்ட் பார்ட் சியில் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர், தமிழ் பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது. ஸோ தமிழில் உங்களுக்கு யூனிட் 1ல் வந்து இலக்கணம், சொல் அகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழி பெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இங்கிலீஷ் எடுத்துட்டோம்னா கிராமர் 25 கொஷின்ஸ், vocabulary 15 questions, writing skills 10 questions, technical terms 10 questions, reading comprehension 20 questions, translation 5 questions, literary works 15 questions. உங்களுக்கு ப்ரோஸ் போயம் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை தமிழ் மீடியமாகவும் டீச் பண்ணுவேன், இங்கிலீஷ் மீடியமாகவும் டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் குரூப் 2 2A சர்வீசஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் குரூப் 2 சர்வீசஸ்க்கான மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஃபார்மேட்டை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குரூப் 2A சர்வீசஸ்க்கான மெயின் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பர் இருக்கும், இன்னொரு பேப்பர் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது இல்லையா, அதை உங்களுக்கு இதில் செக் பண்ணிவிடுவாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேயே செக் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்க்கு மெயின் எக்ஸாம் அப்புறமா இன்டர்வியூ எழுதணும். குரூப் 2ல் குரூப் 2Aல இதோட முடிஞ்சு போயிடுது, இந்த எக்ஸாமோட முடிஞ்சிடும், உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, இந்த மார்க்ஸை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் கூப்பிட்ருவாங்க. ஸோ இதான் வந்து குரூப் 2 குரூப் 2A சர்வீசஸ்க்கான ஃபார்மேட்ஸ். குரூப் 2
எக்ஸாமில் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சப் ரெஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், அசிஸ்டன்ட் ஜெயிலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே குரூப் 2ல் இருக்குது. குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பர்சனல் கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டண்ட், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அசிஸ்டண்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட், assistant in the registration department, assistant in the school education department. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அசிஸ்டண்ட் லெவல் போஸ்டிங்காக இருக்கும். என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ குரூப் 2ல் உங்களுக்கு ப்ரிலிம் மெயின் இன்டர்வியூ இருக்குது. குரூப் 2Aயில் ப்ரிலிம் மெயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ குரூப் 2 எக்ஸாம் ஆஃபீஸர் லெவலில் வர போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. குரூப் 2Aயில் வந்து அசிஸ்டண்ட் லெவல் போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குரூப் 4 எக்ஸாமினேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம் இது. இதுவும் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கேட்டகரியில் தான் வரும். சரி, இதுக்கு வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் மார்க்ஸை வச்சு உள்ளே போயிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது தமிழ் கம்பல்சரி எழுதணும். இந்த இங்கிலீஷ் யார் எழுதலான்னா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணும்போது எல்லாமே ஜென்ரலாக டீச் பண்ணிவிடுவேன். ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, இந்த மாதிரி குரூப் 2A, குரூப் 4 அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுத்துருவேன். உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு தேவையோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ் இதுக்கப்புறம் அப்கமிங் கிளாஸஸில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் குரூப் 4க்கான ஃபார்மேட்டு. குரூப் 4 எக்ஸாமினேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்எஸ்எல்சி லெவலில் இருக்கும். 75 கொஷின் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது ஒரு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 100 கொஷின் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அது வந்து ஒரு 100 கொஷின். அதாவது நீங்கள் தமிழ் பேப்பரை பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து வர கொஷின்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஒரு 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின்ஸ், இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் 20 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு 20 கொஸ்டின்ஸ். பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி லெவலில் 25 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்டில் 15, ரீசனிங்கில் ஒரு 10. அப்புறம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அது வந்து ஒரு 100 கொஸ்டின். அதில் இலக்கணம், சொல் அகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழி பெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துருவாங்க. கிராமர், வொக்காபுலரி, ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன், லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ அது ப்ரோஸ் லெவல், போயம் லெவல் ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குரூப் 5A எக்ஸாமினேஷன். இதுவும் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் வரும். இது என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டரேட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேலைக்கு சேருவாங்க. ஓகேங்களா. இதில் உங்களுக்கு 2 பேப்பர் தான் இருக்குது. ஒன்று ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். இந்த 2 பேப்பர் மட்டும் எழுதி கிளியர் பண்ணால் போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கானது.
குரூப் 1, குரூப் 1A, 1B, 1C, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குரூப் 2, 2A, நெக்ஸ்ட்டு குரூப் 4, நெக்ஸ்ட்டு பார்த்தது குரூப் 5A. இப்போ அடுத்து பார்க்க போகிறது குரூப் 6. குரூப் 6ல் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை, ஃபாரஸ்ட்டில் அப்ரண்டைஸ் வேலை, ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ப்ரிலிம் பேப்பர் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிம் பேப்பர் இருக்குது டிகிரி லெவலில், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு மெயின் எக்ஸாமும் எழுதணும். குரூப் 6க்கு மெயின் எக்ஸாம், ஆமாம் மெயின் எக்ஸாம் எழுதணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால மெயின் எக்ஸாம் இருக்குது. இதில் உங்களுக்கு 4 பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜெனரல் ஸ்டடீஸ் 3 பேப்பர், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே குரூப் 6ல் வருது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன குரூப் எக்ஸாம்ஸ் வருது? குரூப் 1, அப்புறம் 1A, 1B, 1C, நெக்ஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A, நெக்ஸ்ட் குரூப் 4, நெக்ஸ்ட் குரூப் 5A, நெக்ஸ்ட் குரூப் 6, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே, இந்த குரூப் எல்லாமே கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதாவது CES எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்ஜினியர்ஸ்க்குன்னு ஒரு வேலை இருக்கும், அது எல்லாமே இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாமே எழுதுகிற எக்ஸாம், அதான் CES கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த டிப்ளமா படித்தவங்களாம் எழுதலாம், ஓகேங்களா. அவங்களும் ஒரு கிராஜுவேட் லெவலில், அந்த லெவலில் இருக்கிற வேலைகள் அது எல்லாமே நம்மளுக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதில் 2 கேட்டகரி, ஒன்று இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க, இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு TNPSCயில் இருக்கிற எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஷின்ஸ் கேட்பாங்க SSLC ஸ்டாண்டர்ட் லெவலில். அந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரெடி ஆகிடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு TNPSC எக்ஸாமினேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. TNPSC எக்ஸாம்னா என்ன, அதில் எத்தனை குரூப் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதில் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்குது, டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க, ஃபார்மேட் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போது எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்லையும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு சிலபஸும் நடத்துவேன், கூட ட்ரிக்ஸும் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம், டெஸ்ட்டும் வைப்பேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டராக ஃப்ளோவாக போயிட்டுருப்போம். All the best. Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. Vanakkam.